ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேட் ரொமான்ஸ் சீசன் 2. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இது மோர் ஆர் லெஸ் சீசன் 1 மாதிரி தான் இருக்கும், பட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, ரொம்ப வல்லன்னு பேச வேணாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒன்லைன்லாம் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அது என்னதுன்னா, இது தயவங்களோட ஃப்ளாஷ்பேக் மாதிரி. இது அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. இப்போ நான் அப்படியே சொல்கிறேன், நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கணும், ஓகேவா? அப்புறம் மக்களே, இதில் கொஞ்சம் அந்த சைக்காட்டிக்கான சீனு, ரொம்ப பிளட் இருக்கிற சீனெல்லாம் வரும். ஸோ இது ட்ரிகர் வார்னிங் மாதிரி சொல்கிறேன். அது உங்களை ரொம்ப ட்ரிகர் பண்ணணும்னா நீங்கள் இந்த எபிசோடை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஒரு பாதிக்கு மேலே பாருங்கள், பாதிக்கு அப்புறம் பாருங்கள். அப்போ வேணால் அப்படி இருக்காது, கொஞ்சம் எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அது வரைக்கும் உங்களை கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணும். அப்படி ஆகாதுன்னா பாருங்கள், தப்பு கிடையாது. அது ஒரு வார்னிங் மாதிரி தான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, இப்போ நம்ம தேவங்களோடைய அம்மா அப்பாவை பார்க்கலாம். ஏய், எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன், வீட்டுக்கு நடுவில் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஏய், வெளில வெளில போ. நீ கொஞ்ச நேரம் நிறுத்துறியா? சும்மானா வெறுப்பேற்றிக்கிட்டு எப்பா பாரு. இப்போ என் பேச்சுக்கு வரலன்னா உனக்கு தூக்கமே வராதுல்ல? ஏய், ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கிற? நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு பையன் இருக்கிறான். அவனை பார்க்கறத விட்டுப்புட்டு இந்த மாதிரி அசிங்கமாக பண்ணிக்கிட்டேன். யாரு? என்ன பார்த்து சொல்றியா? நீ தானடா என்ன பின்னாடி துரத்தி லவ் பண்ண. இப்பன்னா உனக்கு நோவுது? அதாண்டி நான் பண்ணதுலேயே பெரிய தப்பு. சனியா, எனக்கு பிடிச்ச சனியண்டி நீ. இப்போ நீ வாய முறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக ஒரு ட்ரக் அடிக்ட். அவங்க இது அவருக்கு தெரிஞ்சிருக்காது, தேவங்களோட அப்பாவுக்கு. அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கும். கல்யாணம்லாம் ஆகிட்ட பிறகு தான் இந்த பொண்ணோட சுயரூபமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா உடனே டிவோர்ஸும் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஒரு ரிச்சும் கிடையாது, அப்பர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி தான். ஷோ இதெல்லாம் பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த பாட்டில் அடுக்கி வச்சுக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் உடனே ஒரு அப்படியே கீழே போட்டு உடைக்கிறாரு. அப்படியே அந்த வீடு ஃபுல்லாக அந்த கிளாஸ் அப்படியே ஷேட்டர் ஆகுது. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க பைத்தியம் மாதிரி அப்படியே அந்த கிளாஸ் பீசஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த இதுவெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அந்த ஊற்றுனதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே அவங்க அப்பாவே அடிக்க போகிறாரு. அவரும் திருப்பி அடிச்சுக்கிட்டு, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு செம்ம சத்தமாக இருக்குது வீடு. இப்போ தான் தெரியும் அவங்க வீட்டுக்கே வரான். மணி இப்போ ஒரு 8-9 ஆகுது நைட்டு. ஆளே ஒரு மாதிரியாக தான் இருக்கிறான். ரொம்ப லீனாக, ரொம்ப தூங்காமல் ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டாக தெரிகிறான் பார்க்கவே. இப்போ அவன் அப்படியே சைலண்ட்டாக உள்ளே வரான். பேஸ்பால் விளாட்லாம் தான் வெளில போயிருப்பான். அப்படியே வெளில இருந்துட்டு அப்படியே வரான் அவன். இப்போ அப்படியே அவங்க வந்தது கூட கண்டுக்கல. அவங்க பாட்டுக்கு சண்டை போட்டுட்ருக்குறாங்க. உன்னை கல்யாணம் பண்ண பத்தியாடி, எனக்கு இதுவும் தேவை, இன்னும் தேவை. சொல்லு பேசுடா, பேசு. நீ தான் என் வாழ்க்கையை கெடுத்தவன். உன்னை விட வேற நல்ல பையனை பார்த்துட்டு நான் போயிருக்கணும். உன்னை கல்யாணம் பண்ண பத்தியா? பாரு, திருப்பியும் உன்னை பேசி வெறுப்பேத்தாத. தேவங்க இவ்வளோ லேட்டாக வரான். அவனை பார்த்துக்கலையா நீ? சாப்பிட்டானா தூங்கினானா ஒன்றும் தெரியாது. ஒத்தா குடிச்சிக்கிட்டே இதே தான்ல. ஆமாம், அவன் என் பையன் பாரு, நல்லா பார்த்துக்கின்னு இருக்கிறதுக்கு. இனிமே அப்படின்ட்டு இப்போ அவங்க அப்பா தேவங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு போய் அவர் ரூமுக்கு போய் பார்ப்பாரு. பார்த்தா அவன் எதுவுமே பண்ணலை. அவன் பாட்டுக்கு போயிட்டு வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கிறான். எதுவுமே இது அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு
அப்படி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவன் கொஞ்சம் கூட அஃபெக்ட் ஆகாத மாதிரியே உட்காந்துட்டு இருக்கிறான். இவங்க அப்பா அதை பார்த்துட்டு அப்படியே திருப்பியும் கீழே போவார். திருப்பியும் அந்த பொம்பளை வந்து குடிச்சிக்கிட்டு ரொம்ப அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன் இப்போ சாப்பிட்டானா கூட உனக்கு தெரியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து போயிட்டு அந்த பொண்ணோடைய கழுத்து போட்டு நெரிக்கிறாரு. விட்டான்னு சொல்லிட்டு இப்போ அவங்க தள்ளி விட்டுக்கிட்டு அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ சத்தம் ரொம்ப இருக்கிறதுனால இப்போ அவங்க அப்படியே வந்து வெளில எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே போயிட்டு சாப்பிடுவான். அவன் பாட்டுக்கு எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். இவங்க அந்த கிச்சன் சைடுக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இவன் என் பையனே கிடையாது, இவனை பற்றிலாம் நீ இனிமேட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, ஏய் வாயை மூடு, அவன் முன்னாடியே சும்மா சும்மா அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவங்க அம்மாவோட வாயை அவங்க அப்பா அப்படியே மூடுறாரு. ஆக்சுவலாக என்னதுன்னா தேவங்க வந்து அடாப்ட் பண்ண ஒரு சைல்டு தான் அவன். ஏன்னா இவங்களுக்கு வந்து குழந்தையே பிறந்திருக்காது. தேவங்க ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு தான் தெரியும் அவங்க வந்து இவங்களோட குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு, அடாப்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மிச்சம் பேர் எல்லாமே எல்லா ரிலேட்டிவ்ஸ் முதல் இவருடைய பேரண்ட் முதல் எல்லாருமே வந்து இது இவரோட குழந்தை தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். ஓ, இவனுக்கோசம் என்ன அடிக்கிறா நீ, நல்லா தின்னுட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா போயிட்டு உடனே அதை தட்டை விசிறி அடிக்கிறாங்க. இப்போ தேவங்க இதெல்லாம் ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரியே இருக்கிறான் அவன். என்ன இங்க இவ்வளோ நடந்துட்டு இருக்குது, சாப்பிட்டுட்டு இருக்கிறத பாரு, படா மேல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே பேச மாட்டான். இவங்க 2 பேர்கிட்டயும் எதுவுமே பேசிக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு இப்போ திரும்பியும் மேலே போயிட்டு அந்த ரூமில் உட்காந்துக்கிறான். ஏய் அவன் சாப்பிட்டு தானே தான் என்னடி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் சண்டை நடக்குது. இப்போ ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. நடராத்திரி வரைக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது. இப்போ அப்படியே அவங்க 2 பேருக்கும் டயர்ட் ஆகிட்டு அவங்க அம்மா அப்படியே வீட்டை விட்டு வெளில போயிட்டு இருப்பாங்க. எங்கே போகிறாங்க ஏதா போகிறாங்க அதெல்லாம் தெரியாது. இப்போ அவங்க அப்பாவுக்கு இப்போ அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அவருடைய ஹோல் லைஃப்பையும் திங்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னடா இது வாழ்க்கை அப்படின்னுட்டு. இப்போ அப்படியே தேவங்க வந்து ஞாபகம் வரான். இப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டேர்ஸை ஏறி அவர் ரூமில் போய் பார்க்குறாரு. பார்த்தா தேவங்க இன்னும் முழிச்சிட்டு தான் இருக்கிறான். அப்படியே விண்டோவை பார்த்துக்கிட்டு அப்படியே தான் இருக்கிறான். ஒரு மாதிரி அவன் வியர்டாகவே தான் இருப்பான் எப்போவுமே. நிறைய ஃப்ரெண்டும் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு. இப்போ அப்படியே போயிட்டு தேவங்களோட பக்கத்தில் போய் உட்கார்றாரு. தேவங்களோட ஹேர் லாங்காகவே இருக்குது. தேவங்களுக்கு வந்து இப்போ 12 years தான் இருக்கும். 12 வயசு பையன்தான் அவன். தேவங்க சொல்லுங்கப்பா. என்ன, நான் உனக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு காசு கொடுத்துட்டு தானே போனேன். ஏன் இப்படி அப்படியே இருக்கு? என்ன பண்ண? அது நான் அதில் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டியா? ஏன் வீட்டில் இருக்க வந்து சாப்பிட மாட்டியா? இல்லை, மார்னிங் வந்து அம்மா ஃபுட்டு தரல, அதான். என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே நீ? இல்லை வேண்டாம், சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவங்க வந்து அவங்க அப்பா ஹக் பண்ணிக்கிறாரு. அவன் பேக் ஹக்கெல்லாம் பண்ண மாட்டான், அப்படியே இருக்கிறான் சிலை மாதிரியே. தேவங்களுக்கு வந்து அவன் ரொம்ப ஒரு மாதிரி அவங்க அம்மாவாலே ரொம்ப அவன் ட்ராமடைஸ் ஆகிருப்பான். எதுவுமே அவனுக்கு சரியாக தோணாது. எந்த வேலையும் அவன் ப்ராப்பராக பண்ண மாட்டான். ஸ்டடீஸ்லேயும் ரொம்ப லோவாக இருப்பான். எதுவுமே அவனால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. இப்போ கூட அவன் சைலண்ட்டாக இருக்கலான்னு ட்ரை பண்ணால் கூட அவனோட மைண்டில் நிறைய ஓடிட்டுருக்குது. இப்போ அப்படியே பயங்கரமாக தலைவலிக்குது அவனுக்கு. இப்போது தேவங்க மெடிசன் எடுத்தியா நீ? இல்லை. ஏன் எடுக்கல? இல்லை, அது மெடிசன் என்னால் எதுவுமே சாப்பிடாமலாம் எடுக்க முடியல, அதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா வந்து அவருக்குன்னு வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதை வந்து தேவங்களுக்கு கொடுத்துட்றாரு. அவர் சாப்பிடல. நீங்கள் இல்லை
நீயே சாப்பிடு சரியா, நான் போய் என் ரூமில் போய் தூங்குறேன், நல்லா தூங்குத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. அப்படியே பல நாள் சாப்பிடாத மாரி அந்த சாப்பாடை சாப்பிட்றான் வேக வேகமாக. சாப்பிட்டுட்டு அவன் மெடிசன் எடுக்கலாம் ட்ரை பண்ணுறான், எடுக்கவே தோணலை, அப்படியே படுத்துடுறான் அவன். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இவனும் அவன் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறான். அவனே தான் கிளம்புறான், எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டே இருக்கு. அவங்க அம்மா இப்போ வரைக்குமே வீட்டில் வரல. இப்போ அவங்க அப்பா தான் ஓரளவுக்கு தேவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு கிளம்புறதுக்கு. அப்பா என்னடா தேவங்க சொல்லு. அம்மா வரமாட்டாங்களா? அதை பற்றிலாம் நீ ஒன்றும் யோசிக்க தேவையில்ல, அவள் இல்லாதது நல்லது. அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள். நான் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன், ஒரு 3 days கழிச்சு தான் வர முடியும். ஏன்பா திடீர்னு? இங்கே இருக்கலாமே. இல்லை நானும் வரட்டா? இல்லை, நீ ஏற்கனவே ரொம்ப ஸ்டடீஸில் லோவாக இருக்க, இங்கே இரு. அப்புறம் அந்த பேட்டை தூக்கிட்டு விளாட எப்போ பாரு போயிட்டு இருந்த அவங்க தெரிஞ்சுது, அவ்வளோதான் உனக்கு. பா நானும் வரேனே. தேவாங்க எனக்கும் உன்னை கூப்பிட்டு போனேன்னா, ஆனால் உங்கள் டீச்சரும் விட மாட்டாங்க, நீயும் நிறைய நாள் லீவ் எடுத்துட்ட. ஸோ தேவாங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. அந்த இப்போ அவள் வருவான்னு நினைக்கிறேன், மதியானமோ நைட்டோ எங்கே இருந்துட்டு வராளோ. அவளெல்லாம் கண்டுக்காத தேவங்க, நீ பேட்டுக்கும் ரூம்லேயே இரு சரியா? சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பாவும் கிளம்பி போயிடுறாரு. இவனும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருப்பான். போயிட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு சீக்கிரமாகவே வந்துடுவான், விளையாடாலும் போயிருக்க மாட்டான். இப்போ உள்ளே பார்த்தாலே அவங்க அம்மா தான் அந்த ஹாலில் இருக்கிற சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக அந்த இன்ஜெக்ஷனில் ஏற்றுற ட்ரக்ஸ் எடுத்துருப்பாங்க போல். கீழெல்லாம் இன்ஜெக்ஷனாக இருக்குது, ஒரு மாதிரியாக தான் ஆளே இருக்கிறாங்க. இவன் எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே நழுவிடலான்னு போவான். ஏய் சொல்லுங்க. டேய் ஏதாவது வேலை பற்றியா நீ? வீட்டில் இருந்துக்கிட்டு சோறு தின்னுக்கிட்டு நல்லா பா அங்கே போய் கிச்சனில் போய் வேலையை பாருப்போ. இல்லை நான் இப்போ தான் வந்தேன். போகமாட்ட அப்படின்னுட்டு இப்போ அப்படியே அவங்க சைடில் இருக்கிற அந்த ஃப்ளவர் பாட்டு எடுக்கிறாங்க. இல்லை 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 போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் யூனிஃபார்மோடு தான் போகிறான். அவன் பேக்கெல்லாம் வச்சுட்டு இப்போது அந்த உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ சாமான் கிடக்குது. 2 நாளாக 3 நாளாக தெரில. ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு மலை மாரி குவிஞ்சிருக்குது. சரி வேறு வழியே இல்லை, இங்கே உயிர் வாழணும்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேபிள், அதாவது அவனுக்கு கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்கும் அது, அதனால் டேபிள் எடுத்து போட்டு தான் அவன் ஏறி நின்று க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே அந்த எதிர்க்க இருக்கிற விண்டோ ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணி பார்த்தா எதிர்க்க ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் தனியாக இருக்கிறாங்க. இவன் விண்டோ ஓப்பன் பண்ணுற சத்தத்தில் அவங்க தேவங்க பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அப்படியே சிக்னல் காட்டுறாங்க. என்ன இவ்வளோத்தையும் நீ ஏன் தொலைக்க போகிற? ஆமாம் ஆமாம் அப்படின்னு. ஓஹோ சரியான கொடுமைக்காரிடா அவ அப்படின்னு அவங்க சிக்னல் காட்டுறாங்க. தேவங்க ஐயோ கடவுளே அப்படின்ட்டு ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிருப்பான். உடனே அப்படியே திருப்பியும் நார்மலாகிட்டு தொலைக்கிக்கிட்டே இருக்கான். என்ன அந்த பாட்டி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நான் வேணா ஹெல்ப் பண்ணவா, வரவா? ஐயோ வனவே வேணும், வீட்டில் இருக்காங்க, தயவு செஞ்சு வந்துடாத அப்படின்னு சிக்னல் காட்டுறான். அந்த பாட்டியும் சரிப்பா அப்படின்னுறாங்க. ஏன்னா இவங்க எப்போ பாரு வேலையை விட்டுட்டு போயிடுவாங்க, நீ இதை செய் அதை செய்யன்னு சொல்லிட்டு தேவங்களை எதுவுமே மொத்தத்தையெல்லாம் செய்ய முடியாது. அந்த பாட்டி இவங்க இல்லாத டைமில் நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சரி நீ செய்ப்பா அப்படின்னுட்டு போயிடுறாங்க அவங்க உள்ள. இவனும் அவன் க்ளீன் பண்ணி முடிச்சு அப்படியே நைட் ஆகிடுது. அவன் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்போ தான் வெளியவே வந்திருப்பான், தண்ணிக்கு ஏதாவது குடிக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே அவன் தண்ணி குடிச்சிட்டே இருக்க அவங்க அம்மாவோட ஃபோன் டைனிங் டேபிளில் இருக்குது.
அது தனியாக தான் இருக்குது, அவங்கள ஆளையே காணோம். இப்போ அப்படியே குடிச்சிட்டே இருக்க சொல்ல கால் வந்துக்கிட்டே இருக்கு, செம சவுண்டாக கால் வந்துட்டே இருக்கு. என்னவாடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு பார்க்குறான். அவன் பார்த்தா அன்னோன் தான் காட்டுது. இருந்தாலும் பரவாயில்லடா டேய் அப்படின்ட்டு இப்போ கால் அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணால் ஒரு டீப்பான ஒரு வாய்ஸு. எவ்வளோ நேரமாக நான் கால் பண்ணுறது? எடுக்க மாட்டேன். நான் வேணா அங்கே வரவா என்னது அப்படின்னு இப்படி அவர் கேட்க சொல்ல திடீர்னு அவங்க அம்மா வந்து அப்படியே ஃபோனை பிடிங்கிடுறாங்க. இப்போ தேங்குக்கு தெரிஞ்சிருது, ஆகா இவ ஏதோ ஒன்று இவ வில்லங்கமா பண்ணுறா அப்படின்னுட்டு. ஆனால் இன்னும் ப்ராப்பராக தெரியல. இப்போ அப்படியே அவங்க அம்மா ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாங்க தேவங்க. அவங்க கண்ணு அப்படியே ரெட்டாக இருக்குது, பயங்கர ரெட்டாக இருக்குது. அதுவே தேவங்க அப்படியே ஹார்ட் பீட்டு ரைஸ் ஆகுது. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன் என் பொருள் எல்லாம் தொடாதன்னுட்டு. தெரிஞ்சிருச்சா? இவ்வளோ தெரிஞ்சா நீ இருக்கக்கூடாதே, செத்துரு அப்படின்ட்டு. இப்போ அப்படியே அவங்க அம்மா திடீர்னு அப்படியே பைத்தியம் மாதிரி கிச்சன் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறாங்க, நைஃப் எடுக்கலான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அப்படியே பயமாகுது. இப்போ ஆக்சுவலாக சென்டரில் வந்து ஒரு கவுண்டர் மாதிரி இருக்கும் இந்த கிச்சனில். இப்போ அப்படியே சரி அந்த சைடு ஓடிடலான்னு சொல்லிட்டு ஓடுறதுக்குள்ளே அவங்க அம்மா கிட்ட நைஃப் கிடச்சிருது. இப்போ அப்படியே தேவங்க அப்படியே அவங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிறான். விட்டுருங்க, என்ன பயமா இருக்கு. இப்போ இது வேற தெரிஞ்சிருச்சா? உங்க அப்பா இப்பதான் என் மேல எழுதி வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறான் எல்லாத்தையும். ஏதாவது பண்ணி கறக்கலான்னு பார்த்தா நீ வேற குறுக்கால இருந்துக்கிட்டு நான் அப்படின்னுட்டு இப்போ அப்படியே அவங்க அம்மா அப்படியே கத்திய ஓங்கிட்டு அப்படியே வராங்க. அவங்களுக்கு அப்படியே அப்படியே மயக்கமாக வருது. அப்படியே கை காலெலாம் நடுங்குது அவனுக்கு. இப்போ அப்படியே அவன் ஓடலான்னு ட்ரை பண்ணுறான், ஓடவே முடியல. ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருக்கிறான் ஒரே இடத்துல அவன். இப்போ திடீர்னு அவனுக்கு எங்கிருந்து கோவம் வருதுன்னு தெரியல. உடனே நடக்கிறான் அவன். ஏய் எங்கடா போற அப்படின்ட்டு இவங்க அம்மா அப்படியே பின்னாடியே போவாங்க. டப்புன்னு பேட் எடுத்துன்னு வரான். பேட் எடுத்துட்டு வந்து தலைமையிலேயும் ஒன்று போடுவான். அவங்க அம்மா அப்படி சுருண்டுடுறாங்க. இப்போ அப்படியே அவங்க அம்மாவுக்கு லைட்டாக கான்சியஸ் இருக்கும் தான். அப்படியே அந்த கத்தியை கையில் தான் வச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னும் கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னடா பண்ண அப்படின்னு இப்போ அப்படியே அவங்க அம்மா ஏந்திருக்க ட்ரை பண்ண சொல்ல இப்போ அவங்க அம்மா கையில் இருக்கிற கத்தியை பிடிங்கிட்டு சக்குன்னு சொல்லிட்டு அவன் தாறு மாற அப்படியே இதுவோ பண்ணிட்டு இருக்கான். சக்கு வச்சு ஏற்றிக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படி இது எல்லாத்தையுமே வந்து இந்த பக்கத்து வீட்டு பாட்டி வேற பார்த்துரும். ஜன்னல் வழியாக வந்து பெரிய ஜன்னல் அது. இந்த கிச்சனில் வேற இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கிறத அவங்க பார்த்துடுவாங்க. உடனே போலீஸுக்கு கால் பண்ணிடுறாங்க. இப்போ அப்படியே தேவங்களுக்கு அப்படியே மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இந்த கத்தியை பார்க்குறான். இப்போ அப்படியே அவன் கையெல்லாம் பிளட் ஊற்றுது. இப்போ அப்படியே கத்தியை எதுவுமே நடக்காத மாதிரி தூக்கி போட்டுடுறான். இப்போதான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது என்ன பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கிச்சன் அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக அவன் மேலேன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் பிளட்டாக இருக்குது. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கேயே நின்றுட்டு இருக்கிறான். ஓடலை, எதுக்குமே ட்ரை பண்ணலை, அங்கேயே நின்றுட்டு இருக்கிறான். இப்போ கதவு உடச்சிக்கிட்டு போலீஸும் வந்துடுவாங்க. அவங்க அங்கேயே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்க அம்மாவும் அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆகிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே கோர்ட்டில் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க அப்பா முதல் எல்லாருமே அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க தான். ரிலேட்டிவ்ஸ் இல்லை, அவங்களுடைய அப்பா, அவங்க அப்பாவோடைய அம்மா அப்பா 2 பேர் அவங்க மட்டும்தான் அந்த கோர்ட்லேயே இருக்காங்க. இப்போ வந்து அந்த அவங்களாம் நிப்பாட்டி இருக்காங்க. அவங்க பற்றி அவங்க அப்பாவும் சொல்லியிருப்பாரு, இந்தமாரி அவன் ஏற்கனவே ஒரு ஆள் ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க அரெஸ்ட் பண்ணாமல் அவனை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து அவனை சேர்த்துடுறாங்க.
அவங்க அப்பாவால் இந்த மாதிரி நடந்ததை நம்பவே முடியாது. அன்னைக்கு போனது தேவங்க மேலே இருந்த நம்பிக்கை அத்தோட அது ரீகெயினே ஆகாது. அன்னைக்கு பார்த்தது தான் தேவங்க வந்து அவருடைய அப்பாவை அன்னைக்கு தான் பார்த்துருப்பான், அத்தோட பார்க்க கிடையாது. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப்பு ஒரு 7 years லேட்டரு அவன் இன்னுமே அந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கிறான். ஆக்சுவலாக அது வந்து 25 years இல்லைன்னா அது சரியாகிற வரைக்கும் அந்த மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. இன்னும் அவனுக்கு இந்த டைமெல்லாம் முடியல. அவனும் சரியாகிற மாதிரி அந்த டாக்டர் ரிப்போர்ட்டும் தரத்தா இல்லை. இப்போ அவனோட ரூமில் தான் இப்போ தனியாக உட்காந்துட்ருக்கிறான். அந்த பிளேஸும் ஒரு நார்மலான பிளேஸு கிடையாது, ரொம்ப ஒரு மோசமான இடம். அந்த ஃபஸ்ட்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கும் ஸ்டார்டிங்கில். அப்புறமா அந்த ஒரு டாக்டர் மாறினதுனால அவர் வந்து ஒரு மாதிரி எந்தெந்த பேஷண்ட்டுக்கெலாம் யாருமே இல்லையோ அந்த மாதிரி பேஷண்ட்டெல்லாம் அந்த மெடிசனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, அது இதுன்னு சொல்லிட்டு பேஷண்ட்டை விற்கிறது, அவங்க பாடி பார்ட்ஸை விற்கிறது, அந்த மாதிரி இடமா மாறிடுது அது. தேங்கும் அந்த மாதிரி நிலைமைக்கு தான் போயிருப்பான். ஆனால் அந்த டாக்டரோடைய பொண்ணுன்னு ஒருத்தி இருப்பா, அவளால் தான் தேவங்க வந்து இப்போ வரைக்குமே அங்கே இருக்கான். இப்போது நம்ம அப்படியே அந்த பிஓவியிலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ தேவங்க வந்து அந்த ஒரு ஒயிட் கலரில் இருக்குது, எல்லாமே ஒயிட் கலரில் இருக்குது. அவன் கையை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க, ஒரு கை அந்த பெட்டோட சேர்த்து கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த பெட்டும் பயங்கர வெயிட்டாக இருக்குது, எந்திரிச்சே ஓட முடியாது. அப்படியே படுத்துட்ருக்கிறான், உக்காந்துட்ருக்கிறான், என்னென்னோ பண்ணிகிட்ருப்பான். இப்போ அப்படியே கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு தான் வரும். அந்த பொண்ணு ஆக்சுவலாக அந்த ஹாஸ்பிட்டல்லே நர்ஸாக ஒர்க் பண்ணுறா. அந்த பொண்ணுக்கு வந்து தேவங்க வந்து பிடிக்கும்னா ரொம்பவும் பிடிக்கும். இது வந்து தேவங்களுக்கும் தெரியும். ஆனால் சுத்தமாக கண்டுக்கவே மாட்டான். எந்த அளவுக்குன்னா அவன் சாப்பிட்டியா கேட்டால் கூட வந்து பதில் சொல்ல மாட்டான், அந்த சைடு திரும்பிப்பான் அந்த அளவுக்கு. இப்போ அந்த பொண்ணு திருப்பியும் வருதும் இல்லை. தேவங், ஐயோ கடவுளே, வேற தாக்கமயிரா இருக்கிறாளே அப்படின்ட்டு இப்போ அவன் சுத்தமாக கண்டுக்க மாட்டான், அந்த சைடு திரும்பிக்கிறான், படுத்துட்ருப்பான் பெட்டில். இந்தா சாப்பிடு. ஆக்சுவலாக இது வந்து எல்லாருக்கும் செய்கிற ஃபுட்டெல்லாம் இல்லை, உனக்கோசம் நானே செஞ்சேன், சாப்பிட்டு பாரு தேவாங். ஓ கடவுளே அப்படின்ட்டு அவன் சுத்தமாக கண்டுக்க மாட்டான், அந்த சைடு திரும்பிட்டு இருக்கிறான். சரி, சாப்பிட மாட்டியா? நீ சாப்பிட வரைக்கும் நான் இங்கே தான்ப்பா இருக்க போகிறேன், நீ சாப்பிட்டாதான் நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னுட்டு இப்போ அங்கே சாப்பாடை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற சேரை இழுத்து போட்டு உட்காந்துக்கிட்டு அது. நீ ஒன்றும் இங்கே இருக்க வேணாம், கிளம்பு. ஏன் சொல்லு. நான் உன்னோட நர்ஸு, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ சொல்கிறது எப்படி நான் கேட்க முடியும்? ஷோபா, ஐயோ எனக்கு நீ இருக்கிறதே பிடிக்கல, வெளில போயேன். இப்பெல்லாம் பண்ணாத சரியா, சாப்பிடு அப்படின்னுட்டு இப்போ அப்படியே அந்த சாப்பாடு ஸ்பூன் எடுத்து வாய்க்கிட்ட நீட்றா. எனக்கு சாப்பிட்டக்க தெரியும் அப்படின்னுட்டு இப்போ அப்படியே அவன் அப்படியே சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அவனோட ரைட் ஹேண்டில். இப்போ அந்த சங்கிலி சத்தமும் கேட்குது சேர்ந்து, இடமே அங்கே சைலண்ட்டாக இருக்குது. அவன் சாப்பிட்டுட்டே இருக்கிறான், அந்த சங்கிலி சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருக்குது. உன்னோட ஹேர் ரொம்ப லென்த்தியாகிடுச்சு போலையே, ஹேர் கட் பண்ணிடலாமா அப்படின்னுட்டு இப்போ அந்த முடியெல்லாம் கை விட்டு பார்க்குது அந்த பொண்ணை. ஏய், தொடர வெள்ளம் வச்சுக்காத, போயிட்டு அந்த அங்கிளை கூப்பிடு, நீ ஒன்றும் வர்த்தாவல. சே, பொம்பளை பொண்ணா நீ, அண்ணன் தம்பியோட பிறகுல. அப்புறம் மூஞ்ச பாரு நல்லா, இப்படி இருந்தா எவ்வளோ இருந்தாலும் மடங்கு தானே செய்வா, இன்க்ளூடிங் மீ அப்படின்ட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு தனியாக பேசிகிட்டு இருக்குது. இவ பைத்தியமா நான் பைத்தியமா ஷூ அப்படின்ட்டு இப்போ அவன் பாட்டுக்கு தின்னுட்டுருக்குறான் அந்த பொண்ணை கண்டுக்காம. உனக்கு நான் இன்றைக்கே ஹேர் கட் பண்ணி விடுறேன், அவங்க நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீ பாட்டுக்கு கிளம்பிடி அப்படின்ட்டு தெத்தி விட்டுடுறான். அந்த பொண்ணும் கிளம்பி போயிடும். இப்போ அப்படியே ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிகிட்ருப்பான். இப்போ அவன் ஃப்ரீக்வெண்ட்டாக மெடிசன் எடுக்கிறதுனால ரொம்ப நார்மலாக தான் இருக்கான், பெருசாலாம் எதுவுமே ஆயிருக்காது இவ்வளோ நாளில். இதே தான் அவங்களோட வாழ்க்கை, இதே தான். அந்த ரூம்லேயே இருப்பான், இந்த பொண்ணு நடுவில் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு போவோம், அவன் பாட்டுக்கு அப்படியே இருப்பான்.
இதுதான் அவனோட ரொட்டீனே. ஸோ நம்ம இங்கே கட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வயனை போய் பார்க்கலாம். வயன் யாருன்னா, அவள் ரொம்ப சியர்ஃபுல்லான ஒரு பொண்ணு. இப்போ வந்து அவள் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருப்பா. இப்போது எப்படி ரொம்ப எக்ஸ்ட்ராவர்ட்டு. ஒரு தம்பியும் இருக்கும், அது பேர் நிக்கி. அப்புறம் அவங்க அம்மா அப்பா இவங்க ஓரளவுக்கு ரிச்சு தான் இவங்க. இப்போது வயன் வந்து எப்படின்னா, அவருக்கு வந்து இப்போத்துலேருந்தே பெரிய யூடியூபர் ஆகணுமாடா அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போத்துலேருந்தே நிறைய லைவ் ஸ்ட்ரீம் போடுவா, நிறைய விளாக்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிகிட்ருப்பா. இப்போ கூட அவள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏதோ மேக்கப் வீடியோ சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்குது பைத்தியம் மாதிரி. ஆரம்பிச்சிட்டியாடி? டேய் வாயை மூணு கம்முன்னு போயிடு. என்ன சீன்றவெல்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளோதான் உனக்கு பார்த்துக்க. எப்படி தான் உனக்கு ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொல்லிக்க 40 பேர் இருக்காளுங்களோ. நானாக இருந்தால் யாரா இது பைத்தியம்ன்ட்டு தட்டி விட்டுட்ருப்பேன். ஏய் போயேன், நானாவது 40 ஃப்ரெண்டு வச்சுக்கிறேன், 4 ஃப்ரெண்டு கூட வச்சுக்க துப்பு இல்லை. நீலாம் பேசாதடா அன்னைக்கு. ஒயன் எதை வேணாலும் பேசு, என் ஃப்ரெண்டை பற்றிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத. பட்டா இருடி, உங்கள் அம்மா கிட்ட உன் க்ரஷ் மேட்ரை மாட்டி விடுறேன். டி சொன்னோம் அவ்வளோதான் உனக்கு. அப்படிவா வழுக்கி க்ரஷ்ன்னு சொன்ன உடனே அப்படியே பதறிய. இன்னைக்கு இது மட்டும் அம்மா அப்பா காதுக்கு போச்சு, அவ்வளோதான் உனக்கு. போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நடி பண்ணுவேன். தொம்பின்னு பார்க்குறேன்டா வத்தா, உனக்கு அவ்வளோதான், உனக்கு இதான் லிமிட்டு. சரி சொல்ல மாட்டேன். நீ தான் அவன் மேலே ஓவராக ஆசைப்பட்டுட்ருக்குற. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் ஷூவை முடின்னு கிளம்புடா. என்ன பண்ணுறது, அட்வைஸ் பண்ணால் மூடாது இதுங்கிறானுங்க. பட்டாதான் திருந்தோம் இந்த நாயெல்லாம் அப்படின்னுட்டு அவன் பாட்டுக்கு திமிரா ரூமர்ஸை கதவு தந்துக்கின்னு வெளில போயிடுறான். சே எப்போ பாரு தொல்லை சே அப்படின்ட்டு திருப்பியும் வந்து நீங்கள் உங்கள் வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு ஏதோ வளரிட்டுருக்கிறீங்க கேமரா முன்னாடி. ஆக்சுவலாக உங்கள் க்ரஷ் யாருன்னா, அது வந்து ஒரு ஃபெட்ரிக்குன்னு ஒரு பையன். அவன் வந்து காலேஜ் செகண்ட் இயரு, நீங்கள் இப்போ தான் வந்து 12th. இருந்தாலும் உங்களுக்கு எப்போதுலேருந்தோ க்ரஷ், 11th அவன் மேலே உங்களுக்கு க்ரஷ்ஷு தான். அவன் ஆக்சுவலாக நீங்களும் அவனும் ஓரளவுக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான். நீங்கள் தான் போயிட்டு நீ வாலண்ட்ரியாக போய் பேசியிருப்பீங்க. அவன் வந்து உங்களை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான். நீங்கள் தான் க்ரஷ்ஷுன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சுருப்பீங்க. இப்போ கூட நெக்ஸ்ட் டே ஆகுது. அதாவது நீங்களும் உங்கள் தம்பியும் 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்க. ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டீங்க. இப்போ வெளில போயிட்டு நின்றுட்டுருக்கிறீங்க. உங்கள் அப்பா வந்து என் குட்டி வா போகலாம், சீக்கிரம் வா, உனக்கு தான்மா ஃப்ரெண்ட் சீட்டு. ஒரு நாளைக்காவது எனக்கு ஃப்ரெண்டு சீட்டு குத்துக்கிறானா பாரு. சே என்னத்த அக்காங்களுக்கே எல்லாம் போய் சேருது. என்ன வாழ்க்கடா. இன்னைக்கு ஃபஸ்ட்டு சீட்டு உனக்கு தான். இரு. ஏன்டி என்னடி பண்ண போற? இருடா. அப்பா நான் வந்து கார்லலாம் வரல. ஏம்மா அப்போ எப்படிம்மா ஸ்கூலுக்கு போவ? இல்லைப்பா இன்னைக்கு நான் வேற ரொம்ப சீக்கிரமாக வேற கிளம்பிட்டேன், நானே நடந்து போய்க்கிறேன். ஏம்மா வா, ஆஃபீஸ் வழியாக தானே இருக்கு, விட்டு போயிடுறேன், என்ன பிரச்சனை? இல்லைப்பா சும்மா நடந்து கேலரிஸை பர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். ஆஹா நீ எதுக்கு நடந்து போறன்னு எனக்கு தெரியுமடி. தெரியுதுல்ல, கிளம்பு. எந்த பாரத்தை குறைக்க மேடம் நடந்து போறீங்க? காதல் பாரமா அப்படின்ட்டு உங்கள் தம்பி அப்படியே சத்தமாக பேசுகிறான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு உங்கள் அம்மா அப்பா காதில் விழுந்துட்டுருக்கோம். அட்டிங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவன் காலை மிதிக்கிறீங்க. அம்மா இவளை பாருமா இவளை. வயன் காலங்கத்தாலும் ஆரம்பிச்சிட்டிங்களா 2 பேரும்? போகணும் தானே சொன்னேன், போடிங்க எப்படா அப்படின்ட்டு உங்கள் அம்மா உங்களை தெத்தி விட்டுட்டு நிக்கி வந்து உங்கள் அப்பா காரில் ஏறிக்கிறான். உங்கள் காரு எப்போ போகுதுன்னு பார்க்குறீங்க. பார்த்துட்டு இப்போ அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கிறீங்க. இப்போ அந்த காலேஜ் சைடு தான் நீங்கள் கிராஸ் ஆகணும். இப்போ அப்படியே போக சொல்ல அப்படியே பார்க்குறீங்க ஃபெட்ரிக்கை.
அழகாக இருக்கிறான் புள்ள. நீங்கள் அவனுக்கோசமே இன்னைக்கு ரொம்ப அழகாக போயிருப்பீங்க. அவன் வந்து உங்களை பார்த்துட்டு அப்படியே வெளில வரான். நான் இந்த பக்கம் நடந்துலாம் வர புதுசா இல்லை சும்மாதான். ஓ சும்மாதானா அப்படின்ட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறீங்க. சரி காலேஜ்க்கு போகல என்ன? அதெல்லாம் இல்லை, சும்மா கட் அடிக்கலான்னு சொல்லிட்டு. கட் பண்ணுறியா காலேஜை? கட் பண்ணுறியா காலேஜை? நீங்கள் மட்டும் ஸ்கூலில் கட்டே அடிச்சதில்ல பாரு. ஒயன் உன்னை பற்றி தெரியாதுன்னு நினச்சிருங்கிறியா? சரி சரி, நான் ஒரு ரவுண்டு போகலாமா? சரி ஓகே. அடி பாவி, இல்லைன்னு சொல்லணும்னா இதே இப்படி கேட்டால் வந்துடுவியடி நீ? ப்ளீஸ்டா, எனக்கு வந்து மேக்ஸ் மெசேஜில் டெஸ்ட்டு வச்சு கொள்றா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உன் கூட வரேன் ப்ளீஸ். வேணாண்டி, அப்புறம் அதாவது பெரிய பிரச்சனை ஆகிட போதுடி. வேணாம் ப்ளீஸ், கிளம்புடி நீ. நீ யூனிஃபார்மில் வேறு இருக்கிற, போ. என்கிட்ட இன்னொரு ட்ரெஸ் இருக்கிறே, அதை வேணா நான் போட்டுக்கிறேனே. கிளம்புடி, ஏன்டி இப்படி பண்ணுறேன்? கேஸில் இழுத்து விட்டுருவோம் போலியே. ப்ளீஸ்டா, நானும் வரேன்டா, நீங்கள் பிடிக்கவே இல்லைடா. இப்போலாம் வந்து தொலை. ஆனால் நான் வந்து ரொம்ப ஃபன்னான பிளேஸுக்கெலாம் போகல. என் ஃப்ரெண்டு எங்கேயோ ஒருத்தன் இருக்கிறான், அவன் எங்கேயோ கூப்பிட்டான். அது ஏதோ புதுசாக அவனுக்கு ஏதோ ஒரு டாக்டரு இது வேலைக்கு, டாக்டராக என்ன வேலை தெரில, இது ஏதோ கிடச்சிக்குதான். அவனை தான் பார்க்கலான்னு போகிறான், என்னத்தை தான் பண்ணுறான் பிடுங்குறான்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு நீ வர போகிற, அது ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டல் மாரி. அது அங்கே வந்தால் நீ பயந்துட்டேன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். உன்னை விட பெரிய மென்டல்லாம் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன வாய் நிலுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வாடா போகலாம் அப்படின்ட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறான் அவன். ஸோ இதோட இந்த எபிசோடை நம்ம முடிச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப நாள் கழித்து வேற ரொம்ப பெருசாக போட்டிருக்கிறேன், ரொம்ப லென்த்தியாக ட்ரை பண்ணியிருக்கிறேன். அது எப்படி இருக்குதுன்னு எனக்கும் தெரியல. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் சரி, அதான் ஷேர் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். என்ன சொல்கிறதுனே தெரியல. ராத்திரி வேறு ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு எனக்கு என்ன பேசுகிறதுனோ தெரியல. ஆக்சுவலாக நான் இன்னும் சொல்லலாம், நிறைய பேசலான்னு நினச்சேன். ஆனால் என்னால் இதில் ஒன்றும் பண்ண முடியல. ஓகே பாய், ஐ லவ் யூ ஆல். பாய்.